அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் சிப்பிக்குள் முத்து, உண்மையான புத்திசாலி யார்? அந்த படத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு மாடு, ஒரு கழுதை, ஒரு மனிதன் இருக்கிறார்கள். இவர்களில் யார் புத்திசாலி என்பதுதான் கேள்வி. ஏசாயா 1:3 ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் வந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். இந்த வசனம் எதை சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால், மாடு கூட எஜமான அறிந்து வைத்திருக்கிறது, கழுத கூட ஆண்டவனின் முன்னணைய அறிந்து வைத்திருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்களோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ அறிவே இல்லாம, என் ஜனம் உணர்வே இல்லாம இருக்கிறது என்கிறார். ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஆதங்கப்படுகிறார் என்று தெரியுமா? அவர்களை வழிநடத்தின விதம் அப்படி. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவு அழகாக தோளில் மேல் சுமந்து வந்தார் என்பது தெரியுமா? 430 வருட சிறையிருப்பு உடைத்து வெளியே கொண்டு வருகிறார். அவர்களுக்காக வழிநடத்த இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம், தேவதூதர்களின் கூட்டம். அது மட்டுமல்ல, அவர்கள் கால்களிலே போட்டிருந்த பாதரட்சை கூட பழசாகவில்லையாம், தேய்ந்து போகவில்லையாம். அவர்கள் சட்டை பழசாகவில்லையாம், அவர்கள் கால்களிலே வீக்கம் ஏற்படவில்லையாம். 40 வருட பயணத்திலே. என்ன ஒரு ஆச்சரியம்! அவர்களுக்கு முன்பாக வழிவிடுவதற்காக செங்கடல் கூட 2ஆக பிளந்து நிற்கிறது. இறைச்சி கேட்டால் இறைச்சி, அப்பம் கேட்டால் அப்பம் மன்னா, தண்ணீர் கேட்டால் தண்ணீர். இந்த பாதரட்சை கூட பழையதாய் போகவில்லை. உபாகமம் 29:5 கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. உபாகமம் 8:4 இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அப்படின்னா பாதரட்சை பழசா போகலையாம், சட்டை பழசா போகலையாம், காலு வீங்கவில்லையாம். அப்படியென்றால் ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி சுமந்து கொண்டு வந்தார் என்றுதான் சொல்ல முடியும். ஒரு கழுகு தன் செட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை எப்படி செட்டைகளுக்கு மேலே தூக்கி சுமந்துட்டு போதோ, அதுபோல இந்த ஜனங்களை ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார். ஆனாலும் ஆண்டவரை மறந்து போனார்களே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியவே இல்லையே, அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவே இல்லையே. அடிக்கடி அடிக்கடி அவர்கள் குணாதிசயங்கள் மாறிக்கொண்டேதானே இருந்தது. இந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு நன்றாய் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறிந்திருக்கும். இந்த மாடு, இந்த கழுதை ஒரு 5 அறிவு படைத்தது தான். மனிதனுக்கு 6 அறிவு, நல்ல புத்திசாலியாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த மிருகங்கள் எல்லாம் ஆண்டவருக்கும் கீழ்ப்படுகிறது, தன் எஜமான்களுக்கும் கீழ்ப்படுகிறது, எந்த எதிர்பார்ப்பில்லாமல் உழைக்கிறது. மாடு மாடா உழைக்குங்க, கலப்பையை பிடித்து உழுவதிலிருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறது. அது மட்டுமல்ல, கழுதை பொதிகளை சுமந்து தன் எஜமானுக்கு வேலை செய்கிறது. கடின உழைப்பு, உழைத்தாலும் எதிர்பார்ப்பே இல்லை. இந்த எஜமானுக்கு பயந்து, எஜமானை அறிந்து, எஜமான் வழியில ஒரு 5 அறிவு படைத்த மிருகமே நடக்கும்போது யாருங்க புத்திசாலி? மனிதனுக்கு நிறைய வேலைகளை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், நிறைய கட்டளைகள் உண்டு, கை கொள்ளுகிறோமா? வேலைகள் உண்டு, அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறோமா? நேர்த்தியாக நேர்மையாக செய்கிறோமா? எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறோமா?
ஒரு மிருகம் கூட தான் வேலையை எதிர்பார்ப்பு இல்லாம செய்யுதுங்க. மனுஷன் எதிர்பார்ப்பு இல்லாம கர்த்தருடைய வேலையை செய்கிறோமா? அவருக்கு உண்மை உள்ளவர்களாக, நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் இறைச்சி வாங்கிக்குவோம், சட்டை வாங்கிக்குவோம், செருப்பு வாங்கிக்குவோம், வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், அப்பத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்காக நிறைய இடங்களை தேவ தூதர்களை அனுப்பி காப்பாற்றி இருப்பார். நிறைய இடங்களை நமக்கு ஆதரவாக நின்றிருப்பார். வியாதியை ஆண்டவர் சுகப்படுத்தி இருப்பார், வேலையை கொடுத்திருப்பார், வீட்டை கொடுத்திருப்பார், குழந்தையை கொடுத்திருப்பார். நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதுதான். ஆனா மிருகம் இருக்குதுங்க. என்னுடைய வீட்டிலே ஒரு நாய்க்குட்டி வளர்க்கிறேன் பாருங்களேன். என்னுடைய கணவர் வரும் வரை அது சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. வேலை முடிந்து வரும் வர ஜன்னல்ல காத்து கொண்டே இருக்கும். மாலை 5 மணி வரை அந்த வழியாக வேறு கார்கள் போகும். என்னுடைய கணவர் கார் ஹார்ன் மாதிரியே இனி ஒரு சகோதரன் வச்சிருக்கிறார் பாருங்களேன், பக்கத்து வீட்டுக்காரர். அந்த ஹார்ன் அடிக்கும்போது அதுக்கு எஜமான் ஹார்ன் எது, அவங்க வீட்டு ஹார்ன் எதுன்னு கண்டுபிடிச்சு, எனக்கு கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க. அமைதியாக உட்கார்ந்திருக்கும். அப்போ நினைச்சுக்க வேண்டியதான் இன்னும் அவர் வரல. அதே இந்த ஹார்னை கண்டுபிடிச்ச வந்த உடனேயே தவ்வி குதித்து டோரை ஓபன் பண்ண சொல்லுங்க. எஜமானுடைய கார் சத்தத்தை கூட அறிஞ்சு வச்சிருக்குங்க இந்த 5 அறிவு படைத்த மிருகம். நாம அழுதா நாய்க்குட்டியும் அழுகுங்க. நாம ஊருக்கு போயிட்டு அது சாப்பிடவே செய்யாது. அவ்வளவு நன்றி உள்ளதாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் எப்படிங்க? தினந்தோறும் உங்களுக்கு சாப்பாடு வேண்டும், சட்டை வேண்டும், செருப்பு வேண்டும், வேலை வேண்டும், எல்லாம் ஆண்டவர் கொடுத்து போஷிப்பாராம். ஆனால் நன்றி அறிதல் மட்டும் இல்லைனா எப்படிங்க? ஆண்டவரை அறிந்து கொள்வதே இல்லை. அவருக்காக வேலையில் ஏதாவது நிபந்தனை இருக்கும் பாருங்களேன். ஸ்தோத்திர பலியில் ஒரு நிபந்தனை இருக்கும், வேத வாசிப்புல ஒரு நிபந்தனை இருக்கும், உபவாசத்தில் ஒரு நிபந்தனை இருக்கும். நான் உபவாசம் இருக்கிறேன், என் பிள்ளைய ரட்சித்துருங்க, அதில் ஒரு நிபந்தனை இருக்கும். ஒரு 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்கிறேன், இன்னைக்கு எனக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க, அதில் ஒரு நிபந்தனை இருக்கும். நிபந்தனையின்றி உழைக்குதுங்க மிருகங்கள் எல்லாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறமா ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், அதற்கு அப்புறம் 6வது வசனத்தை பாருங்க. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எதற்கு? 5வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தினால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரராயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே, அதனால்தான் அடிக்கப்படுகிறீர்கள். தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பலட்சமா இருக்கிறது என்று சொல்லித்தான் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லாம இருக்கிறீங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போகிறீர்கள். இந்த பின்வாங்கி போறது மாதிரி நன்றி கட்டத்தனம் எதுவுமே இல்லைங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன். உண்மையில புத்திசாலி யார்? அந்த படத்தை நல்லா ஒத்து பாருங்களேன். 3 பேர் இருக்கிறாங்க. அதில் யாருங்க புத்திசாலி? நீங்களே சொல்லுங்கள்.